அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு பேராசை. நேற்று நாம் பொறாமை பற்றி பார்த்தோம். இந்த பொறாமையும் இந்த பேராசையும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டையர்களை போன்று, ரெண்டும் ஒண்ணுதான். இல்லாத ஒன்றை மற்றொரு கிடைக்கின்ற பொழுதும் ஏற்படுகின்ற ஒன்றுதான் பொறாமை என்பது. அதே போன்று இல்லாத ஒன்றின் மீது ஆசை கொள்கின்ற போது பேராசை என்பது கருதப்படுகின்றது. இப்ப பேராசை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவார்கள், ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் கூட அந்த ஆதமுடைய மகன் 3வது ஓடை ஆசைப்படுவானாம். இதுவரைக்கும் என்று சொன்னால் அந்த நபர் மண்ணோடு மண்ணா போகின்ற வரைக்கும், மௌத்தா போகின்ற வரைக்கும் ஆசை என்பது தீர்வை சொன்னார். அதே போன்று அல்லாஹ் கூறி காட்டுறான், இன்னா அன்சல்னல் மால லியகாமத்தி ஸலாத்தி வைத்தாய் ஸக்கா. அல்லாஹ் ஏன் செல்வத்தை இறக்குனா சொன்னா 2 காரணம். ஒண்ணு, நாம் தொழுகை நிலைநாட்டணும். 2வது ஜக்காத் தரணும். யோசிச்சு பாருங்க, தொழுகையை நிலைநாட்டவும் ஜக்காத்தை தரத்தான் அல்லாஹ் செல்வத்தை அரைக்கிறான்னு சொன்னா, நாம் தொழுகையை விடுவதற்கு நோக்கமா இருப்பது வியாபாரமா தான் இருக்குது. அதே போல் ஜக்காத்தை நாம் மறைக்கவே நோக்கமாக இந்த செல்வம் தான் இருக்கின்றது. யோசிக்க வேண்டும். அல்லாஹ் செல்வத்தை ஏன் இறக்குனா 2 நோக்கம் தான். ஒண்ணு, தொழுகை நிலைநாட்டது. 2வது ஜக்காத் தருவதற்கு. அடுத்தல குறி காட்டாம பாருங்க, உளவுக்கான இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை முழுக்க தங்கமாக இருந்தாலும் கூட அவன் 2வது ஓடையை ஆசைப்படுவான். சரி, 2ஐயும் நல்லா கொடுத்தா வச்சுக்கோங்களேன். 2ஐயும் நல்லா கொடுத்த பொழுதும் கூட அவன் 3வது ஆசைப்படுவானா. இந்த வரைக்கும் சொன்னால் ஆதமுடைய மகனுடைய வயிறு நிரம்பாது அவன் மௌத்தா போகின்ற வரைக்கும். ஒருவேளை அல்லாஹ்விடம் தௌபா கேட்டால் அவன் அளிப்பான்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அப்ப நம்ம யோசிக்கணும், ஆதமுடைய மகனை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த பேராசை என்ற உடை வைத்திருக்கின்றான். அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவார்கள், 2 தேடல் அது நிரம்பவே நிரம்பாது. ஒன்று அல் இல்ம், கல்வி. 2வது செல்வம். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், ஆதமுடைய மகன் வயதான பிறகும் கூட 2 ஆசைகள் அது எப்பவும் இளமையாகவே இருக்கும். அதுல ஒண்ணு கல்வியை தேடுவது, 2வது செல்வத்தை தேடுவது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்காட்டுவார்கள், தூபா லிமன் ஹதால் இஸ்லாம். யாருக்கு இஸ்லாத் அல்லாஹ் நேர்வழி காமித்தானோ அவருக்கு சுபசுபம் உண்டாகட்டும். அது மட்டும் இல்ல, கான ஐஷுஹு கஃபாஃபா. யாருடைய வாழ்க்கை போதுமான அளவு வாழ்கின்றாரோ அவருக்கும் சுபசுபம் உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் கொடுத்த ஒன்னை பொருந்தி கொண்டு போதும் என்ற மனப்ப வாழ்கின்றாரோ அவருக்கும் சுபசுபம் உண்டா சொல்லி காட்டான்னு சொன்னா யோசிச்சுட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தரக்கூடிய சுபசுபம் என்பது போதும் என்ற வாழ்க்கைக்குன்னு வாழ்வது தான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவார்கள், பணக்காரன் என்பது யாருன்னு சொன்னா அதிகமாக செல்வம் உடையவர் கிடையாது. யாருக்கு போதும் என்ற மனப்பான்மை இருக்கின்றதோ அவர்தான் பணக்காரங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போன்றுதான் கஸாலியும் குறி காட்டுகின்றார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள் ஐயுஹன் நாஸ், மக்களே, அஜ்மிலு ஃபி தலபி, நீங்கள் செல்வத்தை தேடுகின்ற விஷயத்தில் அழகிய முறையை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் எழுதாத ஒன்று வரப்போறது கிடையாது. அல்லாஹ் என்ன எழுதியிருத்தானோ அதான் வரப்போகுது உங்களுக்கு. எனவே நீங்க செல்வத்தை தேடுகின்ற விஷயத்தில் ஹலால் ஹராம் பெருங்க சொல்றாங்க கஸாலி இமாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, அல்லாஹ்வே ஐயோ அபுதிக்க அகனா, அடியார்கள்ல யாரு பணக்காரன் கேட்டாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் சொன்னானா, நான் கொடுத்த ஒன்றை யார் போதும் என்று வாழுகின்றாரோ அவர்தான் பணக்காரர். அடுத்து கேட்டாங்கன்னா ஐயுகும் ஆதல், உங்களுடைய படைப்புகள்ல அடியார்கள்ல யாரு நீதவான் கேட்டாங்களா. அல்லாஹ் சொன்ன வார்த்தை பாருங்க, யார் தன்னை தானே சரியான முறையில் அவன் எடை போட்டு பார்க்கின்றானோ அவன்தான் நீதவான் சொன்னாங்களாம் அல்லாஹ். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அல்லாஹ் அவனுடைய ரூஹை என் மீது ஊதுகின்ற பொழுது சொன்ன வார்த்தையை பாருங்க, ஒரு மனிதன் மரணிக்கின்ற வரை அவனுக்கு அல்லாஹ் எழுதப்பட்ட ரிஸ்க் அவனை அடையாம மரணிக்க மாட்டார். அதே போன்று அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, செல்வத்தை தேடுகின்ற விஷயத்தை நீங்க அழகிய முறையை கடைபிடிக்கின்ற விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா குறி காட்டுவார்கள், பேராசை என்பதுதான் ஏழ்மையை குறிக்கும். இல்லை இல்லை என்று வாழும் பொழுதுதான் அவனுக்கு வறுமையை குறிக்கின்றது.
யார் போதும் போதும் என்று வாழ்கின்றாரோ அவர்தான் பணக்காரன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறி காட்டுகின்றார்கள். யார் மக்கள் கைகளில் இருக்கின்ற ஒன்றை விட்டு அவர் தேவையற்று வாழ்கின்றாரோ, மக்கள்கிட்ட செல்வத்தை விட்டோ அனைத்தையும் தேவையற்று வாழ்றாங்களோ அவர்தான் பணக்காரன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறி காட்டுகின்றார்கள். சில உலமாக்கள் கூறுவார்கள், பணக்காரன் என்று சொன்னால் யாருக்கு ஆசை கம்மியா இருக்கின்றதோ அவர்தான் பணக்காரர். அது மட்டுமல்ல, இருக்கின்ற ஒன்றை வைத்து யாரு பொருந்திக் கொள்றாரோ அவர்தான் பணக்காரர் என்பதாக சில உலமாக்கள் கூறி காட்டுகின்றார்கள். இன்னும் சில கவிஞர்கள் கூறுவார்கள், வாழ்க்கை என்பது அது கடந்து போகக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அது சில நேரங்கள்ல அந்த நாட்கள் அதனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரே ஒரு வந்து கொண்டுதான் இருக்கணும். நாட்கள் என்பது கடந்து போயிட்டே இருக்கும். வாழ்க்கை கடந்து போகிற நேரங்கள். அந்த அந்த நேரத்தில் நாம் நம் வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்த ஒன்றை பொருந்தி கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ் விட சொல்லுகின்ற அந்த ஹவாவை, அந்த மன இச்சையை, அந்த ஆசை விட்டு வாழ வேண்டும் என்பதாக சில கவிஞர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அதே போன்று இமாம் ஷுஆபி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு உதாரணத்தை காட்டுவாங்க பாருங்க. ஒரு வேட்டையாரு என்ன பண்றான், காட்டுக்கு வேட்டையாட போறான். வேட்டையாட போயிட்டு ஒரு பறவை என்ன பண்றான்னு சொன்னா அடிச்சு பிடிச்சிடுறான். அந்த பறவை பேசிச்சான், மனிதரே நீங்க சாப்பிட போறியான்னு கேட்டுச்சான். அப்ப அந்த வேட்டையன் சொன்னானா, ஆமான்னு சொன்னானா. அப்ப அந்த பறவைக்குரிய வார்த்தை, நீ என்ன சாப்பிட்டேன்னு சொன்னா உனக்கு வயிறும் நம்ம ரொம்பாது, தாகவும் தீரான்னு சொல்லிச்சு அந்த பறவை. அப்ப பறவை சொல்லிச்சான், நான் அதுக்கு பதில் என்ன பண்றேன், உனக்கு 3 கல்வியை கட்டுத்தன்னு சொல்லிச்சான். அந்த வேட்டன் ஓகே சொல்லிட்டானா. முதல் பாயிண்ட நான் கையா இருக்கும்போது சொல்லுவேன், 2வது பாயிண்ட நான் மரத்துல உட்காந்து சொல்லுவேன், 3வது பாயிண்ட் நான் மலை மேல சொல்லுவேன்னு சொல்லிச்சான் அந்த பறவை. முதல் பாயிண்ட் சொல்லிச்சான் என்னன்னா, உன்னை விட்டு இழந்த ஒன்றை விட்டு நீ யோசிக்காது, உன்னை விட்டு போன ஒன்றை நீ யோசிக்காதுன்னு சொல்லிச்சான். அப்ப திறந்து விட்டாப்புல அடுத்து அந்த பறவை மரத்துல போய் உட்காருது. 2வது சொல்லிச்சான், நடக்காத ஒன்றை உண்மைப்படுத்தாத, அது நடக்கிற வரைக்கும் சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரா பேசிச்சான். நீ மட்டும் என்ன போய் அறுத்திருந்தேன்னு சொன்னா என் வயிற்றுல 2 முத்திருக்கு சொல்லிச்சான். உடனே இந்த வேட்டையும் ரொம்ப வருத்தப்பட்டானா. அப்ப அந்த பறவை சொல்லிச்சான், நான் சொன்ன 2 பாயிண்ட் கவனிச்சியா, இழந்த ஒன்றை நினைச்சு நீ கவலைப்படாத கவலைப்படுற, நீ கண்ணான நீ பார்க்காத நம்பான்னு சொல்லி நம்புற, நீ நான் இது வரைக்கும் பண்ண நெஸ்டியத்தை உனக்கு வந்து என்ன பண்ணல, புரோஜனம் தரேன்னு சொல்லிட்டு அந்த பறவை பேசிச்சான். அடுத்து அந்த பறவை 3வது சொல்லிச்சான், நான் சொன்ன 2யுமே என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல, எனவே நான் 3வது சொல்ற விஷயம் உனக்கு என்ன இருக்காது, எந்த ஒரு புரோஜனமே இருக்காது. ஏன்னா என்னோட ரெக்கைகள், என் ரத்தம் எல்லாம் சேர்த்தாலும் கூட 20 மிஸ்கால் அளவு கூட வராது, 20 மிஸ்கால் அளவு கூட வெயிட் வராது. அப்ப எப்படி 40 மிஸ்கால் உள்ள 40 அளவு உள்ள முத்து வயிற்று சொல்றேன் நானே நம்புறீன்னு சொல்லிட்டு அந்த பறவை வந்து வருத்தப்பட்டு பறந்து போச்சு என்பதாக போய் காட்டுவார்கள். யோசிச்சு பார்க்கணும், அந்த வேட்டையன் என்பவன் அது தப்பிக்க அந்த பறவை என்ன பண்ணுச்சு, ஆசையை தோண்டுச்சு. இவன் அந்த ஆசையை மட்டும் தான் பார்த்தானே தவிர அறிவுரை கவனிக்கவில்லை என்பதாக ஷுஆபி ரஹிமஹுல்லா கூறி காட்டுகின்றார்கள். அதே போன்று அப்துல்லா இப்னு சலாம் அவங்க கூறுவார்கள், உலமாக்கள் உள்ளத்திலிருந்து இல்மெல்லாம் மறைஞ்சு போகும், மறந்து போகும். எப்ப தெரியுமா, எப்போ அந்த உலமாக்களோட உள்ளத்தில் ஆசை அதிகமாகின்றதோ, எப்போது நப்சுடைய அந்த தீங்கு அதிகமாகின்றதோ, எப்போது மக்கள்கிட்ட தேவையாகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த உலமாக்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த இல்முகள் மறைக்கப்படும் என்பதாக இந்த நபர் கூறி காட்டுகின்றார். எனவே நாம் வாழுகின்ற காலத்தில் ஆசையை குறைத்துக் கொண்டு போதும் என மனப்பாடம் வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.